ஸோ ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் பேக் டு பிகேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லெண்டினா தி செல்லாரோட பார்ட் 3 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டாச்சு. ஸோ மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாரர் ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் நம்ம ஸ்லெண்டினா செல்லாரே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் தான் வந்திருக்கேன். இது வேறு ஏதோ ஹோட்டலாங்க, ஸ்லெண்டினா ஒரு ஹோட்டல் போல் இருக்குது. போனால் இந்த சைடு கதவு லாக்கா இருக்கு. இப்போ என்னங்க ஓப்பனிங்கே வந்துட்டா? ஜம்ப்ஸ்கேர் இல்லை, எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா கண்டிப்பாக ஸ்லெண்டி நான் வந்திருக்காது. ஏன்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2லாம் நமக்கு ஜம்ப்ஸ்கேர் கொடுத்தானுங்க தெரியுதா. ஸோ அந்த மாதிரி இந்த ஜம்ப்ஸ்கேர் இது இல்லை. அதனால ஸ்லெண்டி நான் அடிக்கடி வந்து பயமுறுத்துது. ஏன்னா அதில் வந்து ஜம்ப்ஸ்கேர்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சாங்க. பட் ஸ்லெண்டி நான் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஜம்ப்ஸ்கேர்ஸே இல்லை அப்படின்ற ரீசனுக்கோசம் ஸ்லெண்டி நான் அடிக்கடி வந்துட்டு போகுது. ஓகே, இங்கே புக்கு நல்ல விஷயம். சரி, ஓகே. அப்புறம் அங்கே லாக் ஆன டோர் பார்த்தோம்ல, அங்கே போயிட்டு நம்ம அதை அன்லாக் பண்ணிடலாம். ஸோ அப்படியே மறக்காம நீங்கள் இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணுறீங்க. வீடியோ கொடுத்து விளையாடிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தானே மங்கி சூஸ். கீழே கொடுத்து புக்கை கொடுக்கல. ஸ்லெண்டினா தானே நைஸாக எஸ்கேப் ஆகிடுவோங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே இந்த ரூமில் போகலாம். புக் யூஸ் பண்ணியிருப்போம். புக்கு கொடுங்கடா. ஸ்லெண்டினா ஒரு ஃபோட்டோலாம் கிடக்குது. புக் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன் ஒரு கீ கொடுத்துருக்கானுங்க? கீ கொடுத்தா கீ கொடுக்குறானுங்க, அப்புறம் எதுக்கு நான் கீ யூஸ் பண்ணணும்? எனக்கு அதான் கான்செப்டே புரிய மாட்டேங்குது. கிளம்புவோம். இங்கே இந்த ரூமில் எதுவும் இல்லை. நம்ம இங்கே ஒரு புக்கு நான் இதை நோட் பண்ணவே இல்லை. இப்போ தான் நோட் பண்ணுறேன். சரி, ஓகே, இப்படி தான் போகலாம். இதில் பாத்ரூம் இருக்கு. உயிரை வாங்குதுங்க ஸ்லெண்டினா. ஐயோ, அதாவது பார்ட் 1 பார்ட் 2ல ஜம்ப் ஸ்கேர்ஸ் வச்சானுங்க. அது கூட பரவாயில்ல போல இருக்கு. இப்போ ஜம்ப் ஸ்கேரே இல்லாமல் வருது. இதோட ஹோட்டல் தான் கன்ஃபார்மா. பக்கம் இங்கே எதுவுமே இல்லையே. சரி, ஓகே, நமக்கு அந்த பக்கம் ஒரு வழி இருந்துச்சுல்ல, நம்ம அப்படிக்கா வேணா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே தீங்க நம்மளுக்கு ஒரு புக்கு தான் கிடச்சிருக்கு. அந்த பக்கம் என்ன வழி இருந்துச்சுன்னு வேறு தெரியல. அங்கே வேறு போகணுமா? அது நானும் லாக்கு இருக்குன்னு நினச்சேன். அப்பாடா 5வது புக் கொடுத்துட்டானுங்க. இன்னும் 3 புக்கு தான் சில குட்டீஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதோ வரேன். இங்கே போட 6 புக் கண்டுபிடிச்சிட்டோம். சாவி இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். மேபி நம்மளுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். இப்போ இன்னும் 2 புக்கு தான் சில குட்டி கண்டுபிடிச்சிட்டோன்னா போதும். சாவி இருக்கிறவங்களும் புக்கு தர மாட்டேங்கிறானுங்க. இதுதான் ஸ்லெண்டினஸ் எல்லாம் டூலி பண்ணுறானுங்க. சாவி இருக்கிற ரூமில் புக்கு. ஓகே, டைட்டாக வர வச்சு போவோம். அப்பாடா, எதுவும் இல்லை. ஸ்லெண்டினா எங்கே இருந்தாலும் அங்கேயே இருமா, எதிர்க்க வந்துடாத. நானே பயத்தில் விளையாடிட்டு இருக்கேன். ஒன்றுத்துக்கு உசுரை கொடுத்து விளையாட வேண்டியதாக இருக்குது சில குட்டீஸ். இன்னும் ஒரே ஒரு புக்குடா கொடுத்துருங்கடா, நான் ஓடிறேன்டா. என்னை அலைய வைக்காதீங்கடா. ஜம்ப்ஸ்கேர் இல்லைன்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ஜம்ப்ஸ்கேர் வச்சிட்டானுங்க. இல்லை, ஏதாச்சும் தப்பிச்சு ஓடினோன்னு இருக்குங்க. அந்த ஒப்பாட கடைசி புக்கு. அவ்வளோதான் செல்ல குட்டீஸ், முடிச்சிட்டோம். எக்ஸிட்டுக்கு ஓட வேண்டியதான். ஓடுறா. அப்புறம் நிற்கவே கூடாது, ஓடிட்டே இருப்போம். வந்துட்டோம். அவ்வளோ எக்ஸிட்டை நோக்கி வந்துட்டோம். நிற்கவே கூடாது செல்ல குட்டீஸ். இதானே? ஓகே, எக்ஸிட். அவ்வளோதான் மக்களே, தப்பிச்சிட்டோம். நினைக்கிறா
ஒரு வழியாக நம்ம ஸ்லெண்டியன் அந்த செல்லாட் கேமில் வந்து 3 லெவலுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹார்ன் ஹாஸ்பிட்டல் போடலாமா இல்லை ஸ்லெண்டியன் அந்த செல்லாட் 2 போடலாமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், லவ் யூ ஆல். ஒரு செகண்ட் பயங்கரமாக பயந்துட்டேங்க. பை பாய்.